பிரைஸ் தி லார்ட். ஓகே, இந்த நாளில் ஒரு தலைப்பை பற்றி பார்க்கலாம். அக்னி, நெருப்பு. நெருப்பை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நெருப்பு யாரும் தொட்டு பார்த்துருக்கீங்களா? நெருப்பு யாரும் தொட்டு பார்த்துருக்கீங்களா இல்லையா? கிச்சனில் போகும்போது அநேகருக்கு சூடு வைக்கப்படும். நெருப்பில் நிறைய நெருப்புகள் உண்டு. பைபிளில் வந்து சுத்திகரிக்கிற அக்னின்வாங்க. அதுக்கப்புறமா நரகத்தின் அக்னியை பற்றி போட்டிருப்பாங்க. வேற என்ன அக்னி போட்டிருப்பாங்க? பெந்தகோஸ்டல் ஃபயரை பற்றி போட்டிருப்பாங்க. ஐயா பரலோகத்துலேருந்து வந்துட்டுக்கிறார் போல், பரலோகத்தின் அக்னியை பற்றி சொல்கிறாரு. ஓகே, வேற என்ன அக்னி போட்டிருக்கு பைபிளில்? பலிபீடத்தின் அக்னியை பற்றி போட்டிருப்பாங்க. அக்னி இல்லாத வாழ்க்கையே கிடையாது. எப்போ பார்த்தாலும் அக்னி எங்கன்னா இருக்கும். ரிஃபைனிங், ஜட்ஜ்மெண்ட், ஹோலி ஸ்பிரிட்டோட ஃபயர், ஹெல்லோடைய ஃபயர், ஆல்டர், பலிபீடத்தோட அக்னி எங்கன்னா இருக்கும். வாழ்க்கையிலும் நமக்கு அநேக விதமான அக்னி இருந்தே இருக்கும். இருக்கா இல்லையா? நமக்கெல்லாம் அக்னி இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? எனக்கே கீழே கொதிக்குது, எனக்கே சூடு வச்சுட்டுக்கிறாங்க, எனக்கே வந்து பின்னாடி பற்றிட்டு இருக்கு, இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். யாராவது காசு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடன் கேட்குறாங்கன்னா எனக்கே பின்னாடி எரிஞ்சிட்டு இருக்கு, நான் எப்படி கொடுப்பேன், என் குடும்பமே எரிஞ்சிட்டு இருக்கு. எல்லாருக்கும் ஒரு விதமான அக்னி இருக்கு. வாழ்க்கையில் எல்லாருக்குமே அக்னி இருக்கும். முதலாவது என் லைஃப்ல நடந்த கதைகளை சொல்றேன். சில பேருக்கு அப்பா அம்மானா அக்னியா தெரிவாங்க. இந்த கிளை இருக்கு பாரு, நம்ம தொல்லை கொடுத்துட்டே இருக்கு, இந்த அம்மா என்னை அரைச்சிட்டே இருக்கு, இந்த சொட்டை மண்டை என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கு. எனக்கு எங்கள் அப்பா வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அக்னி தான். ஒரு டைமு கோலி ஆடினாங்க. கோலினா தெரியுமா? மார்பிள்ஸ் தெரியுமா? கோலி ஆடிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா வேலைக்கு போயிட்டாரு. குடுகுடுன்னு வந்தார் வீட்டுக்கு. அதுதோ லக்கேஜ் ஏதோ வீட்டில் விட்டு போயிட்டுருக்காரு. திருப்பியும் போகிறார். அவர் வேலைக்கு போனால் 3 நாள் வரமாட்டார். ஒரு பஸ் டிரைவர். போயிட்டு வந்துட்டு என்னை ரோட்டில் பார்த்தாரு. ரோட்லேயே பலாறு நச்சார். இந்த ரைட் கை இன்னும் ஞாபகம் இந்த அப்படியே பட்டு நச்சார். எனக்கு ஒரு 5வது 6வது தான் படிச்சுட்டு இருப்பேன். பட்டுன்னு ஒன்று அடிச்சுட்டு கோலி யாரியா அப்படின்னு ஒரு வார்த்தையும் சேர்த்து அது கூட ஒரு ஸ்லாங்கில் சொல்லிட்டு அடிச்சுட்டு போயிட்டார் வேலைக்கு. போயிட்ட அப்புறமா எனக்கு எங்கள் அப்பானா ஒரு பெரிய அக்னி. அவர் கரெக்ட் பண்ணுற விதங்கள் எனக்கு பிடிக்காது. ஒரு கடினமான ஒரு மனுஷன், இதை பண்ணாத அதை பண்ணாத. எங்கள் அப்பா வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி அயனெல்லாம் போட்டு வைக்கணும். அவருடைய அயன் துணிகள்லாம் 20 துணி 30 துணிகள். என்ன சொல்கிறது, இப்போ எப்படி மனைவிகள்லாம் கீழ்படிவாங்க அன்பு இல்லாமல், சரி கொடுத்து தொலைவோம் கணவனுக்கு. அதை போல் எங்கள் அப்பா வர்றதுக்கு முன்னாடி 30 துணிகளை ஷர்ட்டெல்லாம் அயன் போட்டு வைக்கணும். அப்போ எனக்கு அது கடினமாக இருக்கும். அயன் பாக்ஸ் எல்லாம் சாஃப்டாக இருக்காது, அது கல் மாதிரி இருக்கும். அந்த காலத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வெயிட்டான அயன் பாக்ஸு. வேண்டா வெறுப்பாக அயன் போடுவேன். திட்டுட்டே போடும் எங்கள் அப்பாவை, இவருக்கே போட்டுக்க தெரியாதா. அதோ அட்லீஸ்ட் புது துணி இருந்தாலும் பரவாயில்ல, அதே தேஞ்சு போன துணி தான். சாயம் வெளுத்து கிடக்கும், காக்கி துணி, அதை நல்லா ஏதோ போட்டுட்டு வச்சிடும். ஓகேவா? வேண்டா விருப்பம் பண்ணும். எனக்கு இதெல்லாம் கடினமாக இருக்கும். எங்கள் அப்பா எனக்கு ஒரு அக்னியாக இருந்தார். அவர் பண்ணுற கரெக்ஷன் எனக்கு பிடிக்காது. இங்கேருந்து கம்னலிலேருந்து சிவாஜி நகர் பேங்க்குக்கு போக சொல்லுவார். இல்லை சிவாஜி நகர் கம்னலிக்கு பேங்க்குக்கு வர சொல்லி சைக்கிளே போக சொல்லி பேங்க்ல என்ட்ரி பாஸ்புக்லாம் பண்ண சொல்லுவார். போய் என்ட்ரி போடுங்க. சரி அட்லீஸ்ட் ஒரு 1000 ரூபாய் இருந்தாலும் ஒரு 100 ரூபாய் இருக்கும் பேலன்ஸ். 100 ரூபாய்க்கு 100 வாட்டி போயிட்டு அந்த பாஸ்புக்கை கொடுத்துட்டு என்ட்ரி போட வைப்பாரு எங்க அப்பா. அப்போ சில பேருக்கு பேரண்ட்ஸ் வந்து அக்னியா இருப்பாங்க. எப்படின்னா இந்த டீனேஜ் லைஃப்ல பிடிக்காது, வெறுப்பா இருக்கும். அது மாதிரிதான் யோசிக்க தோணும். இவர் என்னடா இவர் எதோ சொல்றாரு, கரெக்ஷனை ஏற்றுக்கொள்கிற காரியமா இருக்காது. அதுக்கப்புறமா அப்போ அடிச்சுட்டு போயிட்டார். ஒரு டைம் அடிச்சுட்டு போயிட்டாரு. அவர் ரிட்டர்ன் வரல. எங்களுக்கு நியூஸ் வருது அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அவருக்கு அதான் ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் நான் ரியலைஸ் பண்ணுறேன். கை உடஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த ரைட் ஹேண்டு எந்த கையை நான் அடிச்சுட்டு போச்சோ உடஞ்சிட்டு இருந்துச்சு. நான் ஹாஸ்பிட்டலில் போய் மீட் பண்ணுறேன். எங்கள் அப்பா கேட்குறாரு, என்னடா நான் அடிச்சேன்னு சொல்லிட்டு என் கை ஒடினோன்னு நினச்சி மனசில் நினச்சியா அப்படின்னாரு. நான் இல்லைப்பா அப்படின்னு. ஆனால் உண்மையாகவே நினச்சேன். விட்டார் பாருங்க அடி, இந்த ஆளுக்கு கை கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிதான் நினைச்சேன். அப்போ யோசிக்கும் போதும் சரி, இப்போ யோசிக்கும் போதும் நடந்துடுது. யோசனைக்கு அவ்வளோ பவர் போல அப்போ நடந்துடுச்சு. அது மாதிரி எங்கள் அப்பா ஒரு அக்னியாக இருந்தார். சில பேருக்கு டீனேஜ் லைஃப்பில் என்ன சொல்றது, காலேஜ் ப்ரொஃபஸர் அக்னியாக இருக்கலாம். இல்லை பெற்றோர்களுக்கு டீனேஜ் பசங்களை மேய்க்கிறது ஒரு அக்னியாகவே இருக்கும். பயங்கர கஷ்டம். இன்னைக்கு நிறைய பேர் வந்து நிறைய ஆலோசனை கொடுத்தோம். நீ இப்படி பிள்ளைய வள, நீ அப்படி பிள்ளைய வள. ஆனால் பிள்ளைய பெற்று வளர்த்தாதான் தெரியும், பயங்கரமான கஷ்டம். நான் என்ன பண்ணேன், என்னுடைய வீட்டில் வந்து ஒரு பையன் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டே இருந்தான். அவனை பார்த்துட்டு இருந்தேன். சரியான வாள். சைக்கிளை வந்து 2 கார் நிற்குதுன்னா அது சந்தில் தான் போவான். அப்போ நான் யோசிப்பேன், எப்படி வளர்த்துருக்காங்க பாரு. கொஞ்சம் நான் அறிவில் சொல்லித்தர மாட்டுறாங்க. அப்புறமா லிஃப்ட் என்ட்ரி எக்ஸிட் ஆன உடனே இதான் லிஃப்ட் ஓப்பன் ஆகுதுன்னா அங்கே ஒரு பாத்து இருக்கும், ஒரு ஃபுட்பாத் மாதிரி இருக்குல்ல, கொஞ்சம் மேடு, அதில் சைக்கிள் ஓட்டிட்டு போவான். நான் யோசிப்பேன், இது ஏன் இப்படி இருக்கான் துருன்னு. அப்பா நம்ம பையன் அப்படி இல்லை அப்படின்னு நினைப்பேன். இப்போ என் பையன் சைக்கிள் கற்றுக்கணும் உடனே நான் எவ்வளோ வாட்டி சொல்லிட்டேன், ஆனாலும் அதே பாதியில் அவனும் போகிறான். அப்படின்னா அந்த லிஃப்ட்ல சர்ன்னு வரான். நான் நினைச்சேன், எத்தனை பேர் என்ன துப்பிப்பாங்கன்னு தெரியாது. என்னடா பிள்ளைய வளர்த்துருக்கிறான். சில பேருக்கு பிள்ளைகள் பயங்கரமான அக்னி. பேரண்டிங் ஒரு பெரிய விஷயம், ஒரு கஷ்டமான காரியம். ஆனால் அதை ட்ரெயின் பண்ணுவார்.
அது மாத்திரம் கிடையாது, சில பேருக்கு காலேஜில் அக்னி இருக்கும், சில பேருக்கு வந்து ஆஃபீஸில் போனால் அக்னி இருக்கும், எங்கன்னா ஒரு அக்னி, இன்க்ரிமெண்ட் கிடைக்கல, அப்ரைசல் கிடைக்கல, ஏதாவது புலம்பிக் கொண்டு, சில பேர் புருஷன் அக்னியாக இருக்கலாம், இல்லை மனைவி அக்னியாக இருக்கலாம். அக்னி இல்லாத வாழ்க்கையே இருக்காது. சில பேருக்கு திருமணம் இருக்கும், அது ஒரு ஃபயர் இருக்கும். திருமணம் 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 எத்தனா கட்ட போகிறோம், இதுதானே என்னோட லவ்வர், இத்ததானே நான் கட்ட போகிறேன், அது ஒரு லவ் மூட்ல இருப்போம், அது ஒரு ஃபயர். அது ஆகிட்ட அப்புறம் திருமணம் ஆகிட்ட அப்புறம் பற்றிக்கலாம். சில பேர் பார்த்துருக்கீங்களா, திருமணம் ஆகிட்ட அப்புறம் இங்கே ஒரு நிலா ஸ்டார்ட் ஆகிடும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? இங்கே ஒரு நிலா இருக்கும், ஒரு சர்க்கிள் அப்படியே இருக்கும், ஒரு லேயர் போயிட்டு இருக்கும். இங்கே ஹீட் தாங்க முடியாது, கணவர்னால ஹீட்டை தாங்க முடியாது. எப்படி நீ பயப்படாத, பழகிடும். பாவம், அவருக்கு ஃபைனல் அனௌன்ஸ் பண்ணிட்டான் இன்னைக்கு சபையில், திருமணத்துக்கு சரியாயிடும். அப்போது அந்த முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். அப்படியே பழக 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 பார்த்தா அப்படியே போயிட்டு போயிட்டு அப்படியே வாழ்க்கை போக 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 அப்படியே சட்டியை கவுத்த மாதிரியே இருக்கும், மண்டை எல்லாமே போயிடும். அப்போ திருமணத்திலையும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், திருமணத்தில் ஒரு காரியங்களுக்கு அங்கே ஒரு அக்னி இருக்கும். இது எல்லா காரியம் நன்மைக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறார். சரி, உதாரணத்துக்கு இப்போ எங்கள் அப்பா பண்ண கரெக்ஷன்னால இன்னைக்கு நான் டிசிப்ளினாக இருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு முகத்தை தான் அவருக்கு சொன்னேன், உங்களுக்கெல்லாம் அவர் கொடூரமானவர், அவர் அயன் போட வச்சார். ஆனால் அயன் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அந்த ஏஜில். இப்போ நான் அயன் போடுறேன் அப்படின்னா காசு கொடுத்து பண்ணாமல் என்னால் போட கெப்பாசிட்டி இருக்குது. அடுத்தது ஷூ பாலிஷ் போட வைப்பார், ஷூவில் மூஞ்சி தரணுமா, அது தெரிஞ்சா என்ன தெரியலன்னா என்ன, இப்படி வச்சு அந்த ஷைனர் கூட அப்படி இருக்காது, அழுத்தி தேய்ச்சிட்டே இருக்கணும். இன்னைக்கு எனக்கு ஷூ பாலிஷ் போட தெரியும், என்ன டிசிப்ளினாக வச்சுக்கொள்ள தெரியும். நெயில்ஸ் கட் பண்ண சொல்லுவார், காலையில் எழுந்து படிக்க சொல்லுவார். இதெல்லாம் எனக்கு அப்போ ஒரு அக்னியாக இருந்துச்சு. இந்த மனுஷன் இருக்காரு பாரு, எழுப்பி விட்டுறாரு. ஆனால் சில அக்னிகள் நம்மளை உருவாக்குற அக்னியாக இருக்கும், நமக்கு தெரியாது. ஒருவேளை அந்த அக்னியை நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. எங்கள் அப்பா ஒருவேளை படிக்க சொல்லிகிட்டே இருப்பார், கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுத்துட்டு லீவில் என்ன பண்ணுவார், எழுதுன எக்ஸாமுடைய ஆன்சர் ஷீட்டை 10 வாட்டி 20 வாட்டி அதுக்கு ஆன்சர் எழுத சொல்லுவார். அதெல்லாம் எதுக்குன்னு எனக்கு தெரியாது, கொடுமையாக இருக்கும். ஆனால் எங்கள் அப்பா நான் 16 இயர்ஸில் இருக்கும்போது அவர் மறிச்சு போனார். எனக்கு காசு கட்ட, ஃபீஸ் கட்ட நாதி கிடையாது. அப்போது என்னை ஹெல்ப் பண்ணது என்ன காரியம்னாக்கா, எங்கள் அப்பாவுக்கு பயந்து நான் மார்க்ஸ் எடுப்பேன். எனக்கு கரெக்ட் பண்ணி அவர்கிட்ட இருந்து என்கரேஜ்மெண்ட்டே வராது. ஒரு நாளும் வந்து நீ நல்ல மார்க்ஸ் எடுத்துன்னு சொல்ல மாட்டார். 10th வந்து 200 மார்க்ஸ்க்கு சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் 200 மார்க்ஸ், டோட்டலாக 184 மார்க்ஸ் எடுத்தேன். அவர் அதை கூட இப்படி பார்க்குறாரு, ஏன் மேக்ஸில் எவ்வளோ போச்சு அப்படின்னா 184 போனது எவ்வளோ, 16 மார்க்கு 200க்கு, 100 மேக்ஸ் சயின்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. டிஸ்டிங்ஷன் எடுத்தா அது 10லையும் அவருக்கு இதே பார்த்தாரு. ஆனால் அவருடைய பார்வை எனக்கு அப்போ தெரியல. அந்த கரெக்ஷனு விழுந்து விழுந்து படித்தனால எனக்கு கவர்மெண்ட்டில் சீட் கிடச்சிச்சு. கிடச்சி டிப்ளமோ போனேன். எங்கள் அப்பா இழந்துட்டாரு, ஃபீஸ் கட்ட காசு கிடையாது. 1500 ரூபாய் தான் என்னுடைய ஃபீஸ். டிப்ளமோ காலேஜ் சேர்றேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 50,000 ரூபாய் கொடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்தாங்க. நான் 1500 ரூபாய் கட்டி படித்தேன். ஆனால் அவர் சேர்ந்த உடனே செத்துட்டார். ஆனால் இது எல்லாமே அவர் பண்ண கரெக்ஷன் தான். படி, ஸ்ட்ரிக்ட்டு. உண்மையாக சொன்ன இப்போவும் எங்கள் அப்பா உயிரோட வந்துட்டார்னு வச்சுக்கோங்க, சூச்சு பண்ணிவிடுவேன். உங்கள் அப்பா இருக்கிற மாதிரி எங்கள் அப்பாலாம் கடன், நீங்களாம் என்ன பண்ணுவோம், என் பையன் என்ன பண்ணிட்டான், ஒரு டைம் அவனை என்ன பண்ணிட்டான், திட்டான். ஏதோ திட்டல, டேய் வாடா அப்படின்ற அப்படின்னா, அப்பா என்னப்பா என்ன பப்ளிக்ல திட்டியாப்பா, என்னப்பா கத்துப்பா, கத்து, எல்லாரும் பார்க்கணும்பா, கத்து. நான் அப்படியே அடங்கிட்டேன். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் மிரட்டுறான் அவன், இல்லைன்னா இன்னொரு விதமாக மிரட்டுவான். சண்டே ஸ்கூல் டீச்சர் கிட்ட நான் சொல்லிடுறேன். எங்கள் வீட்டுக்கு அதெல்லாம் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் தெரியும், கேட்டு பாருங்க, எல்லாத்தையும் சொல்லி விட்டுருவான். அப்போ பிள்ளைகள் ஒரு பக்கமாக அக்னியாக. இப்போ அப்படியா தெரியலாம். சில பேர் பேரண்டிங், குழந்தை பெற்றுக்கணுமா, நம்ம ஜாலியாக இருந்துடலாமே, இந்த நாட்கள் அப்படியே கடந்து போட்டோமே, அப்படியே இருப்போமே நினைப்பாங்க. ஆனால் அந்த காலம் முடிஞ்சிடுச்சுன்னா எல்லாத்துக்கும் ஒரு சீசன் உண்டாம். போன வாரம் பார்த்தோம்ல, போன வாரம் பாஸ்டர் சொன்னால, எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டாம். அந்த காலத்தில் நடக்க வேண்டிய காரியங்கள் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அப்போ எல்லாருக்குமே அக்னி வேற வேற விதமாக வரும் நிறைய விஷயத்தில். எங்கள் அப்பா ஒரு அக்னியாக, உங்களுக்கு என்ன அக்னின்னு உங்களுக்கு தெரியும், சூடு பின்னாடி இருந்துகிட்டே இருக்கும், இது முடிய மாட்டேங்குது, என் வாழ்க்கையில் முடியலையே எதுன்ட்டு. அதே போல் பைபிளில் என்ன அக்னியை பற்றி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை பார்க்க ஆரம்பிக்கலாம். ரோமர் 12:11 படிக்க ஆரம்பிக்கலாம். தமிழில் சத்தமாக, ஜேபி மைக் இருந்தால் சத்தமாக படி. ரோமன் சாப்டர் 12:11. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். ஆவியில அனலா இருக்கணுமா? இப்ப கேள்வி, நம்ம ஆவியில அனலாக இருக்கிறோமா? அனல் எப்போ வீட்டுக்குள்ள வரும்? ஒரு சமையல் பண்றீங்க, அனல் எப்போ வரும்? உங்க வீட்டுல எப்பயும் அனல் வரும்? சமையல் பண்றவங்க ஸ்டவ் பற்ற வைக்கணும், பாலை பொங்க வைக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும், அடுப்பில் ஏதாவது நடந்துட்டு இருந்ததுன்னா அனலாக இருக்க முடியும். அதே போல் லாட்டின்ல கிரீக்ல என்ன போட்டிருக்குனாக்கா, க்ளோ அப்படின்னு போட்டிருக்கு, பிரகாசம்னு போட்டிருக்கு, அதுக்கு பாய்லிங் பாயிண்ட் போட்டிருக்கு. அப்படின்னா இந்த ஃபர்வென்ட்ன்ற ஒரு வேர்டுக்கு பாய்லிங்கா, கொதிக்கணுமா. அப்போ சாதாரண சீக்கிரமா தண்ணி கொதிக்குமா? எவ்வளோ நேரம் ஸ்டவ்ல இருந்தால் கொதிக்கும்? நீங்க சொல்லுங்க.
ஸ்டவ்வில் பால் ஊற்றி கொதிக்கணும்னா எவ்வளோ நேரம் ஆகும்? நீ சொல்லுமா. 5-10 நிமிஷம் ஆகுங்க. நீங்கள் வைக்கிறீங்களா பிரதர்? சொன்னப்பவே திருமணம் பண்ணாதீங்கன்ட்டு கேட்டீங்களா? அவர் கரெக்டாக சொல்கிறாரு. சரி, அது கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். பாவம், நாட்டி பாய். சொல்லுங்கள். 5 நிமிஷம். தண்ணி எப்போ சுடாகும்? அதே 5-10 நிமிஷம். 5. பிரியாணி அங்கே கேட்கணுமா? சரி. அப்போ எது இருந்தாலும் பற்ற வைக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது பாயிலிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்குது. அதே போல் ஆவில அனலாக இருக்கணுமா? அனலாக இருக்கணுமா? இன்னைக்கு உங்களுக்குள்ள ஆவிக்குரிய மனிதன் இருக்காங்களா? நமக்குள்ள ஆவிக்குரிய மனுஷன் இருக்காரு. ஹோலி ஸ்பிரிட் நம்ம கூட இருக்கிறாங்க. ஏசப்பா இருக்காரு. அப்போ ஆவில அனலாக இருக்கணும்னு வசனம் போட்டிருக்கு. இருந்து அப்போ ஆவில அனலாக இருக்கணுமா? அனல்ல அப்படியே இருக்கணும் போட்டிருக்கு. இப்போ இருக்குமா? நம்ம அனலாக இருக்கணுமா குளிராக இருக்கணுமா? குளிராக இருந்தால் என்ன தெரியுமா? எதுவுமே தோணாது. கர்த்தருக்கு ஏதாவது பண்ணணும், அபிஷேகத்தை பற்றி தோணாது, சபையோடைய காரியங்களில் ஈடுபாடு கொடுக்க தோணாது. நான் சில வாட்டிலாம் யோசிக்கிறேன், நான் பேசிக் பிலீவராக இருந்துட்டேன்னா என்னோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? இந்த வசனம் போட்டு அனலாக இருக்கணும்ட்டு. ஒரு வேலை பேசிக் பிலீவராக சபை நேரத்தில் சண்டே மாத்திரம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துக்கிறேன். ப்ரைஸ் தி லார்ட் பாஸ்டர், ப்ரைஸ் எல்லாம் காணிக்க போடுறேன், தசம்பாகம் போடுறேன், எதுவுமே பண்ணலை. என் வாழ்க்கையை நினச்சா ரொம்ப ஒரு மாதிரி கேவலமாக இருக்குங்க. என்ன நினச்சா உண்மையை இதெல்லாம் அந்த ட்ரீம் அப்படியே கற்பனைக்குள்ளே போயிட்டு இருந்தேன். சபையில் ஆண்டவருக்கு ஏதோ பண்ணணும்னு தோணலை. நான் பாட்டுக்கு மொபைலே நோண்டிட்டு இருக்கேன், ஷார்ட்ஸாக பார்த்து தள்ளிட்டு இருக்கேன், படமாக பார்த்து தள்ளிட்டு இருக்கேன், எல்லாமே பண்ணுறேன். உலகத்தின் காரியம், கெரியர், க்ரோத்து, ப்ரொமோஷன், திருமணம், அழகா ஒரு பையனை பார்க்கணும், அழகா ஒரு பொண்ணை கட்டணும், இப்படி எல்லாம் போயிட்டு என்ன இருக்கும்? மிஞ்சி போய் லோன் எடுக்கணும், வீடு கட்டணும், அடுத்தது நம்ம பிள்ளை போய் ஃபாரின்ல செட்டில் ஆகணும். இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா என் வாழ்க்கை நினச்சி பார்த்தேன், சே எனக்கே கன்றாவிச்சு. தூ, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அப்படிலாம் யோசிச்சிருக்கீங்களா? சபையே இல்லை, உங்களுக்கு ஊழியம் பண்ண வாய்ப்பே கிடையாது, கர்த்தருக்கு எந்த காரியமும் பண்ணல, எப்படியாக இருக்கணும்? ஒரு மாதிரி கேவலம் எனக்கே ஒரு மாதிரி தோண ஆரம்பிச்சு. இதெல்லாம் யோசிக்கிறேன், இல்லை இதெல்லாம் ஆண்டவர் கிருபை தானே, ஒருவேளை இதெல்லாம் இல்லைனா ஒரு மாதிரி செத்து போன நிலைமையில இருப்போம்ல. எனக்கு போட்டிருக்க, நீ ஆவில அனலாக இருக்கும்படியா கர்த்தர் விருப்பப்படுகிறார். அதே போல அக்னியாக யார் இருந்தாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அக்னியில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் நடவடிக்கை ஆக்ட்ஸ் சாப்டர் 28 தமிழ்ல படிக்கலாங்க. ஆக்ட்ஸ் சாப்டர் 28 was 1 to 9. சீக்கிரமா படிக்கலாம். 28. நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. ஓகே, இப்ப பவுல் என்ன பண்றாரு? அவர் பிரிசனராக இருக்கிறாரு. அவர் ஒரு படகுல கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 276 பேர் அந்த ஷிப்ல இருக்கிறாங்க. அதுக்கு ஏதோ டேமேஜ் ஆகுது ஒரு ஷிப். நான் ஸ்டோரியை சொல்லிடுறேன், வேணா இங்க பாருங்க. சரி, பைபிள்குள்ள போகாதீங்க. அப்படி பார்த்துட்டீங்களா? அந்த வசனத்தை பார்த்துட்டீங்களா? டிவியில பாத்துருங்க, வீட்டுல போய் படிங்க. அவர் ஷிப்ல ஒரு இடத்துல போயிட்டு இருக்காங்க, கடத்திட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. 276 மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த ஷிப்புக்கு ஒரு பாதிப்பு உண்டாகுது. அது முழுகிற தருவாயில என்ன சொல்றாங்கனாக்கா, அந்த இடத்தை விட்டு தப்பிக்கு போவ, அதுக்கு முன்னாடி சாப்டர்லாம் படிச்சு பாருங்க. ஒரு இடத்துக்கு போறாங்க. இப்போ மால்டான்ற ஒரு பகுதியில் ஒரு ஹைலாண்ட் போல அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அடுத்தது படிங்களேன். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவிக்கொண்டது. அங்க இருக்கிற ஜனங்க என்ன பண்ணாங்க? வெல்கம் பண்ணாங்களாம். அனல்ல வச்சுட்டு இவங்க தண்ணியில முழுகி வந்திருக்காங்க, ஸ்விம் பண்ண வந்திருக்காங்க. அன்னைக்கு மழை நீரெல்லாம் இருந்துச்சா, மழை தண்ணி வந்துட்டே இருக்கான். ஸோ ட்ரென்ச் ஆயிட்டாங்களே, ஃபுல்லா நினைஞ்சிட்டாங்களே. இப்போ உங்க வீட்டில் நினைஞ்சிட்டு வராங்க யாரோ, என்ன பண்ணுவீங்க? டவல் கொடுப்பீங்க, தொடக்க ஏதாவது குடிப்பீங்க, தலையை ஃபர்ஸ்ட் துடைச்சுக்கணும். அதே போல அந்த நாட்டோடைய மக்கள், அந்த ஐலாண்ட்ல இருந்த மக்கள் என்ன பண்ணிருக்காங்க? அக்னியை வச்சுட்டு, லைட்டா அக்னியை வச்சுட்டு என்ன பண்ணிருக்காங்க? கூப்பிட்டு இருக்காங்க. அப்படின்னா வெல்கமிங்கா இருக்கிறாங்க. ஓகேவா? அதுதான் சபை. உங்களை கொஞ்சம் அக்னியை போட்டுட்டு, கொஞ்சம் அக்னியை வச்சுட்டு உங்களை வெல்கம் பண்ணி, இன்னுமாக நீ ஆவில அனல் அடையணும்னு சொல்லிட்டு சபையோடைய விருப்பம், இது கர்த்தருடைய விருப்பம். அடுத்தது பவுல் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். அடுத்தது படிங்கயா. விஷப்பூச்சி அவன் கையில். இல்ல, ரெண்டாவது படிங்களேன். அந்த வேலையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். ஓகே, பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல். யோசிங்க, பவுல் என்ன பண்றாரா? விறக பொறுக்கி நெருப்புல போடுறாராம். நம்ம தண்ணியில நனைஞ்சு வந்திருக்கோம், மலையில நனைஞ்சு வீட்டுக்குள்ள வந்திருக்கிறோம். யாருன்னா வேலை பார்ப்பீங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? தொடச்சுப்போம், கம்ஃபர்ட் ஆகும், காஃபி குடுமா, டீ குடுமா, ஏதாவது சூடா எனக்கு குடு, வீட்டில் அதை தான் கேட்போம். ஆனால் பவுல் என்ன பண்றாரு? அவரும் விறகிய பொறுக்கி போடுறான், ஊழியம் பண்றாரு. அப்படின்னா அங்க இருக்கிற மக்களுக்கு அக்னி வேணும்னு சொல்லிட்டு
ஊழியத்தை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு நம்மளுடைய சொல்ல இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா பவுலுடைய கடந்த இந்த நாட்டில் 14 நாள் அந்த ஷிப் வந்து ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருந்திருக்கு. சாப்பாடு கிடைச்சிச்சோ இல்லையா தெரியல. அவரை போட்டு தள்ள பிளான் போட்டிருக்காங்க. ஒரு பிரிசனராக ஒரு கைதியாக இருக்கிறாரு. ஆனாலும் ஊழியம் பண்ண ஒரு எண்ணம் நடந்திருக்கு. இன்னைக்கு கேள்வி, இன்னைக்கு நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம்னா சூழ்நிலையை பார்த்து வீடு சரியில்லை, இப்பதான் திருமணம் பண்ணோம், எதுனா ஒரு குறை சொல்லிட்டு ஊழியம் எதுவுமே பண்ண மாட்டோம் கர்த்தருக்கு. ஆனா இங்க போட்டிருக்கு அவர் எவ்வளவு பலன் இருந்திருக்கும். ஒரு தண்ணியில ஸ்விம் வேற பண்ணிட்டு வந்திருக்காராம். அவரு அப்படியே நீச்சல் அடிச்சு நீங்க நீச்சல் அடிக்கணும் போய் தப்பிச்சுக்கொள்ளுங்கன்ட்டு கமாண்டர் சொல்லியிருப்பாரு. அப்போ நம்மளுடைய டேலண்ட் எங்க? நீச்சல் திறந்ததுனால தப்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு டிரைவிங் கத்துக்கணும்னா கூட ஒருத்தர் புஷ் பண்ணணும், கத்துக்கோ கத்துக்கோ கத்துக்கோ. ஒரு வேளை ஒரு அந்தி கிறிஸ்து ஆட்சி வருதுன்னு வச்சுப்போம், இல்லை ஒரு ரவுடி கன்னை வச்சுன்னு சுட்டுனுங்கிறான். ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு பைக் கொடுத்துறாரு நமக்கு. உங்க ஜபத்தை கிட்ட பைக் கொடுத்துறாரு. இதை நீ ஓட்டின்னு தப்பிச்சாதானே தப்பிக்க முடியும். ஓகேவா? அதுதான் ஒரு சினாரியோ தராரு. உனக்கு ஓட்ட தெரியணுமே முதல்ல. இப்போ அந்த ஷிப்ல இருந்து ஒருத்தர் ஸ்விம் பண்ணி ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க, எல்லாருமே தப்பிக்கல. ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கு. அப்போ உன்னுடைய டேலண்ட் அவ்வளவு முக்கியமா இருக்கு. நீங்க உங்களுடைய டாலண்ட்களை இன்னுமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். அது டிரைவிங்கா இருக்கட்டும், அது ஸ்விம்மிங்கா இருக்கட்டும், ப்ரொஃபஷனலா இருங்க. அப்படியே தத்தியை போல இருக்கக்கூடாது. ஒரு மியூசிக்னா அதுல ஆழத்துல முழுகி இருக்கணும். எந்த காரியத்துல நீங்க இன்வால்வ் ஆகல பெஸ்டா கொடுக்கணும். யாரும் அவங்க தள்ளிட்டே இருக்க கூடாது. ஒருவேளை ஸ்விம்மிங் தெரியலன்னா முழுகி செத்து போயிருப்பாங்க அவ்வளவு மக்களும். எங்கேயோ தெரிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி சாப்டர் படிச்சு பாருங்க. யாரெல்லாம் ஸ்விம்மிங் தெரியுமோ போயிடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ தண்ணியில முழுகி கஷ்டப்பட்ட ஒரு பவுல் விறகை பொறுக்கணும். இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலை கடந்து வந்திருந்தாலும் பரவாயில்ல, எதை இழந்து போய் வந்திருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சமா பலத்துல உங்களுக்கு இருக்கிற பலத்தை ஆண்டருக்கு பெஸ்டா கொடுங்க. கொஞ்சம் எது கொஞ்சமா இருக்குன்னு பாருங்க. டேலண்டா, டைமா, எது கொஞ்சமா இருக்கா பெஸ்டா கொடுங்க. விறகு பொறுக்கி போட்டாலாம் அடுத்தது என்னாச்சு? 3வது வசனம் படிக்கணும். படிங்க. இல்ல விறகு போட்டோன்னு என்ன ஆச்சோம்? ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. ஓகே, ஒரு விரியன் பாம்பு அவரை fastened on his hand. சில வேர்ஸ் போட்டிருக்கு கடித்து விட்டது. விரியன் பாம்பு. பாம்பு பார்த்துருக்கீங்களா? ஐயா அந்த இமேஜ் போடுங்க. யாரும் பார்க்காத மாதிரி பார்க்குறாங்க. பாம்பு பார்த்துக்கிறீங்களா? எப்படி இருக்கும்? இதெல்லாம் நிறைய வருது. அது இமேஜ் எல்லாம் என் ஃபோனில் இருக்கு, போடலான்னு நினச்சேன். ஏன் குளிர் சீசனில் ஒரு பாம்பு வரோம்னாக்கா அதுக்கு சாப்பாடு கிடைக்கும். தவுக்களெல்லாம் வெளியே இருக்கும், அதுக்கு குளிராக இருக்கும், நல்லா வெளியே வந்து வேட்டையாடிட்டு தத்தி மாதிரி திருப்பியும் போய் உக்காந்துரும். வெயில் சீசனில் வந்து அதுக்கு சூடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து சுறுசுறுப்பாக இருக்கும் குளிரில். சாரி, இதுதான் பாம்பு. பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பிடிச்சிருக்கீங்க பாம்பை? இந்த பாம்பு எங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீட்டு ஏரியாவில் வந்து குளிர் சீசனில் நிறைய வந்துடும். அது போயிட்டே இருக்கும். நிறைய பேர் ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரிப்போர்ட் பண்ணுவாங்க ஆர்கனைசேஷனுக்கு, இது மாதிரிலாம் வந்து பாம்பு வந்துட்டுருக்குன்னா. அதுங்க வந்து வேட்டையாடுற நேரம். அப்போ உங்கள் வீட்டில் குளிராகவே இருந்தீங்கன்னா உங்களுக்கு விரோதமாக மறைஞ்சிருக்கிற பாம்புகள் ஆவிக்குரிய மண்டலத்தில் அது அப்படியே இருக்கும். அது எங்கே ஒளிஞ்சிட்டே இருக்கும். நீங்கள் அனலாகிற வெறுக்கும் அது வெளியே போகாது, உங்களுக்கு விடுதலையே இருக்காது. ஒருவேளை ஏதாவது அடிக்ஷனில் இருக்கலாம், எந்த பாவம் A to Z அது ஏதாவது மாட்டிக்கொண்டு இருக்கலாம். நீங்க அனலாகிற வெறுக்கும் விடுதலையே கிடைக்காது, கடைசி வரைக்கும் கிடைக்காது. நீங்க அனலா இருக்கும். இவர் என்ன பண்றாரா? விறக போட்டிருக்காரு. அப்படின்னா விறகு மத்தியில் இருந்திருக்குல்ல. நம்ம வீட்டில் சில வாட்டி பொருள்கள் மத்தியில் இருக்கலாம், இதயத்தின் மத்தியில் இருக்கலாம், நம்ம ஆஃபீஸில் இருக்கலாம், சில சர்பத்தின் காரியம் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கலாம், நம்ம கேரக்டர்ல இருக்கிறோம். சில வாட்டி வந்து யாராவது நம்மள மன்னிக்க முடியாத காரியங்கள் இருக்கலாம், ஹர்ட் பண்ண காரியங்கள், தியானிக்கிற காரியமாக இருக்கலாம். இது எல்லாமே சர்பத்தை போல நம்மளை அழிச்சுட்டே இருக்குமா. இவர் என்ன பண்ணிச்சா? அந்த சர்பம் கையை வந்து தாக்கி இருக்கு. அடுத்தது படிக்கலாமே. எதற்காக? அங்க ஹீட் இருந்துச்சான். அப்படின்னா விறகு போட்டிருக்காங்க, விறகுல அது இருந்திருக்கு போல, அடியில பத்த விட்டுருக்காங்க. அப்படின்னா பாம்புக்கு அடியில நெருப்பு போட்டனால குத்திடுச்சு. இன்னைக்கு நிறைய பேரு அக்னி வந்துச்சுன்னா தெரியும், யாராவது லைஃப்ல ஒரு ஹார்ட்ஷிப் வந்துன்னா விசுவாசத்துல இருப்பாங்களா இல்லையான்னு கேள்வி வந்துடும். ஒன்னு அவங்களோட பெஸ்ட் வந்துடும், இல்ல வேர்ஸ்ட் வந்துடும். சில வாட்டி வைப்பரை போல அது வரைக்கும் சைலண்டா தான் இருந்துச்சு, கீழே பத்த விட்டதுன்னா வந்து கையில ஏற ஆரம்பிச்சிடுச்சு, கையில ஏறி கொத்த ஆரம்பிச்சிடுச்சு. நம்மளுடைய கேரக்டர் அப்படி இருக்கலாம். அடியில நெருப்பு போட்டுட்டாங்கன்னா, நமக்கு விரோதமா யாரனா பேசிட்டாங்கன்னா நம்ம அதெல்லாம் விட்டு போக மாட்டோம், உடனே கொத்த ஆரம்பிச்சிடும். பாருங்க, இது வரைக்கும் சைலண்டா இருந்துச்சு. அப்போ எல்லா விதமான அக்னி நம்மளுக்கு நல்லதுதான். நம்ம நிறைய கேள்விகள் கேட்போம். ஏன் இந்த அக்னியை அலோவ் பண்ணீங்க ஆண்டவரே? ஏன் இது என் லைஃப்ல அலோவ் பண்ணீங்க? அடுத்தது என்ன பண்றா பார்க்கலாம். பவுல் என்ன பண்றாரு பார்க்கலாமே. படிங்கயா. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை
அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று பாம்பு மேல வந்தோட கூட இருக்க ஜனங்களை ஜட்ஜ் பண்றாங்களாம். நீங்க மேபி உங்க சூழ்நிலை அப்படியாக இருக்கலாம். உங்க குடும்பத்தில் நடந்த ஒரு துக்கமான செய்தியை பார்த்து நியாய தீர்ப்படாது, அவன் ரொம்ப பாவம் பண்ணிட்டு இருந்தான், அதான்டா அவனுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட், இவன் பிரிசனர்ப்பா. இங்க சொல்றாங்க, ஓ இவன் தப்பு பண்ணியிருக்கான், அதுக்கு தான் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வந்திருக்கு. இவன் எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கான், அதுக்கு தான் கை வந்துச்சு. இவன் எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கான், அதுக்கு தான் கால் வந்துச்சு. இன்னைக்கு ஜனங்கள் ஜட்ஜ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏதோ பண்ணியிருக்கான். இது விசுவாசிகளுக்குள்ள ரொம்ப பிரபலமா இருக்கும். வாட் ஹேப்பன், வை, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, ஓகே சம்திங் ராங்ல, ஜபம் பண்ணலையா, பாவம் பண்ணியிருக்காங்களா, இல்லை காணிக்க திருடினாங்களா, அப்படியே நோட்ஸாக எழுதுவோம். அவங்களுக்கு ஆறுதல் படுத்த மாட்டோம், என்கரேஜ் பண்ண மாட்டோம். இன்னைக்கு அழிவை பார்த்து சந்தோஷப்படுவோம் குடும்பத்துக்குள்ளவே. யாருக்குன்னா ரொம்ப வாய் பேசினா அதுக்கு தான் வந்துச்சு, ரொம்ப வாய் கிளியே பேசினா அப்படிதான் ஆச்சு, பாத்தியா வேலை போச்சு பாத்தியா. இன்னைக்கு புருஷன் கனவு மனைவிக்குள்ள சண்டை போட்டுப்போம், நீ பெருசா நான் பெருசா, பேசிட்டு போனல காலையில வக்கனியா சொன்னா புருஷனுக்கு வந்து மேனேஜர் ஏதாவது கிழிச்சிருப்பாருன்னு வச்சுக்கல, ஈவினிங் வந்து வைஃப் சொல்லுவாங்க, நினைச்சேன் நான் பேசினேன் அதனால ஆச்சு. நம்ம ரெண்டு பேரும் கம்பெனியை ஒத்து போக சொல்லி ஆர்டர் வச்சிருப்பார் கம்பெனி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஆனா எலியும் பூனியும் போல இருப்பாங்க, அடிச்சு கொள்ளுவாங்க. சில ஃபயர் நான் சொல்லல, யூத் லைஃப்ல இருக்கும்போது ஃபயர் அப்படிதான் இருக்கும். மேரேஜை பார்த்தோன்னே மேரேஜ் மேரேஜ் மேரேஜ், அது ஒரு ஃபயர். உள்ள போயிட்டு அப்புறம் அது வேற மாதிரி ஃபயரா இருக்கும். உண்மையாவே வேணா ஏதாவது ஹஸ்பண்டுக்கு ஒரு டெஸ்டிமனி கொடுக்க சொல்லிட்டா, எந்த ஹஸ்பண்டுக்கு கேட்கலாம்? ஜேபி ப்ரோ, அவர் பாவம் பக்கரா, ஓகே கேட்டலாமா? அது ஒரு ஃபயராக இருக்கும். ஏதாவது ஒரு ஃபயர். நம்ம குடும்பம் எப்போ பிரிமுன்னு காத்துட்டே இருப்பாங்க ஜனங்கள், ஜட்ஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. இதே போலதான் அடுத்தது என்ன போட்டிருக்கு படிங்களேன். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவன் கீழே பூச்சியை உதறி போட்டான். பாம்பு கையில் ஏறி கடிச்சிட்டு இருக்கு, நம்ம உதறி போடுவோமா? இன்னைக்கு விசுவாசிகள் ஒரு சின்ன கர்மம், ஓ ஐ வாஸ் டெஸ்டட், he tested my faith, என் கர்மம் போச்சு, ஐயோ கடன் பிரச்சனை, ஐயோ சபைக்கு போகணுமா, ஒன்றும் மாறல, எதுவுமே மாறல. சின்ன சின்ன விஷயத்தையும் ஊதி தள்ளி பெருசாக்கி அது அப்படியே பிரிவினைக்குள்ள கொண்டு போயிடும். அவளா இவளா அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணாரா? பாம்பு என்ன பண்ணாரா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, எப்படி தள்ளுவீங்க? உதறி தள்ளணும், பக்கத்தில் இருக்கிறவங்க தள்ளுங்க பார்க்கலாம். சரி, கையில் ஏதோ ஒன்று இருக்குது, இமேஜின் பண்ணிக்கோங்க, கையில் ஏதோ எப்படி தள்ளுவீங்க? ஐயா இதான் சாக்கு, உங்கள் புள்ளிய பட்டுன்னு போடுங்க, கொட்டாய வர்றான் போடுங்க தலையில். உதறி தள்ளி விட்டார் அப்படின்னா தட்டி விடுகிற சுபாவம். என்ன மேட்டர் உங்கள் லைஃப்பில் நடந்தாலும், என்ன வார்த்தைகள் வந்தாலும், யார் உங்களை சபிச்சிருந்தாலும், நீ உருப்பட மாட்டேன்னு சொல்லியிருந்தாலும், எதுவாக உங்களை தாக்கியிருந்தாலும் உதறி விட்டு போக பழகணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அடுத்தது ஒன்று யோசிக்கிறாங்க, அது என்னன்னு படிக்கலாமா? அவங்க என்ன யோசிச்சாங்களா? அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவங்க யோசிக்கிறாங்க அது வீங்கணுமா, அடுத்தது அவன் சடுதியாய் விழுந்து சாவணும்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் நேரமாய் பார்த்து கொண்டிருந்தார்கள், பார்த்துட்டே இருக்கிறாங்களா? அப்ப நீங்க கடிச்சதை யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா இது நடக்கும். எப்போ உங்களை ஹர்ட் பண்ணவங்களை நினைச்சு நீங்க தியானிச்சுட்டே இருக்கிறீங்களோ, அன்ஃபர்கிவ்னஸ், இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில விழுச்சியை கொண்டு வந்துடும். அப்ப என்ன ஆச்சா, இந்த விரியன் பாம்பு குட்டிய அப்படியே குட்டியோ இல்லை பெருசோ தட்டி விட்டாரா, அது அக்னியில போச்சாம். உங்க லைஃப்ல இன்னைக்கு யாரெல்லாம் உங்களுக்கு அகேன்ஸ்டா பேசிருக்காங்க, இல்லை உருப்பட, இதெல்லாம் இன்னைக்கு தட்டி விட்டுருங்க. இது எல்லாம் உங்களுடைய அனலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கிடும். நீங்க கர்த்தரை விட்டு தூரமாக போயிடுவீங்க. இன்னைக்கு சின்ன விஷயமா பெருசா ஊதி தள்ளும். எங்க அம்மா ஒரு காலத்தில் 2000 வந்து அவங்க அம்மா செத்துட்டாங்க. 68 69 வயசு அவங்க அம்மாவுக்கு, ஓகேவா, எங்கள் ஆயாக்கு ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டாங்க. 69 70 போகிறாங்க, கிளினிக்லாம் போயிட்டு அழுகுறாங்க டாக்டர் கிட்ட, ஐயோ என்னால் முடியல, எங்கள் அம்மா செத்துட்டாங்க, அறியாத வயசு எங்கள் அம்மா செத்துட்டாங்க, என் வயசு இப்படி ஆயிடுச்சு, சீக்கிரமாக செத்துட்டாங்க, அழுகுறாங்க. நானும் கூட அப்படியே ஒரு 5வது 6வது படிச்சுட்டு அப்படியே பார்த்தேன், எங்கள் அம்மா அழுகுறாங்க, அப்படியே துக்கமாக பார்த்துட்டு இருக்கேன். அவர் என்ன பண்ணாரு, சரிம்மா பிபிஎல்லாம் ஏறி இருக்கோ, நீ மாத்திரைலாம் எழுதிக்கோ, எல்லாமே எழுதியெல்லாம் கொடுத்தாரு, எல்லாம் கொடுக்குறாரு. இப்போ நான் யோசிக்கிறேன், 69 70 நல்ல வயசா இல்லையா? இன்னைக்கு பெருசா ஊதி தள்ளுறோம். ஒரு மரணத்தை துக்கம் இருப்பது வேற, நமக்கு மட்டும்தான் நடக்கிறதுன்னு அப்படின்னு யோசிப்போம். கரெக்டா? எங்கள் அப்பா நான் 16 வயசுல இழக்கும் போதும் துக்கம் இருந்துச்சு. வி ஹேவ் டு மூவ் ஆன். அதே ஸ்தலத்தில் இருக்க முடியாது.
அவர்களுடைய காலம் முடிந்த விடனே போய் தான் ஆகணும். அப்போ 16 இயர்ஸில் அவர் என்ன பண்ணுறாரு, என்னை ட்ரெயின் பண்ணிட்டார். இதை தான் நீ பண்ணணும், இதை தான் நீ டிசிப்ளின் பண்ணணும், இந்த ஃபைனான்ஸ் இப்படி இருக்கணும். அவரை பார்த்து நான் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டேன். அப்போ அதெல்லாம் நமக்கு பெற்றோர்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. வி ஹாவ் டு மூவ் ஆன். இன்னைக்கு எங்கன்னா நீங்கள் ஸ்டக்காகி வந்திருந்தா, மரணத்தின் காரியங்கள் இருக்கலாம், வார்த்தையின் காரியங்கள் இருக்கலாம், தீங்கான பேசின காரியங்கள் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் உதறி விட்டு போங்க. துக்கமாக இருப்பது தப்பு இல்லை, ஆனால் அதே இடத்துல இருப்பது தான் தப்பு. மூவ் ஆக மாட்டோம், தட்டி விட்டு போங்க. அடுத்தது என்ன ஆச்சாம், ஒரு சேதமும் உனக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். இப்போ ஜனங்களுடைய மனசு மாறிடுச்சு. இவருக்கு ஒன்னும் ஆளு கடவுள்ன்ட்டாங்க. புரியுதா? இப்படிதான் கூட இருக்கிறவங்க சில வாட்டி, அண்ணன் நீ ரொம்ப நல்லவண்ண, உன் மெசேஜுக்கு இது பாருண்ண, என் வாழ்க்கையில் அப்படியே டச் பண்ணிச்சண்ண, உள்ளே போய் டங்கு 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 குத்தி நான் அப்படியே உருவாக்கிட்டேன் அண்ணன் அண்ணன்னுவாங்க. இல்லை பாஸ்டர்லாம், இல்லை அப்பா நீங்கப்பா அங்கிள். இது எல்லாமே நடிப்பாக இருக்கலாம். ஜனங்களுடைய வாயின் வார்த்தை மாறிட்டே இருக்குமா. நேற்று போன வாரம் ஒரு கோட் சொன்னார் பாஸ்டர். என்ன கோட் சொன்னார் ஞாபகம் இருக்கா? நாய்கிட்ட இருந்து ஒரு பழகணும்னு சொல்லிட்டு. என்ன ஞாபகம் இருக்கு சொல்லுங்க? மார்க் ட்வின்ல என்ன சொன்னார்? இங்கிலீஷில் நான் எழுதிட்டு வந்திருக்கேன். இஃப் யூ பிக்கப் ஏ ஸ்ட்ரே டாக் அண்ட் மேக் இம் ப்ராஸ்பரஸ், ஈ வில் நாட் பைட் யூவா. திஸ் இஸ் த பிரின்சிபல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டாக் அண்ட் எ மேன். என்னதான் நாயை வளர்த்துட்டு நல்லா சோறெல்லாம் போட்டு வளர்த்துட்டு நாய் உங்களை கடிக்காதான். இதுதான் டிஃப்ரெண்ட் தான் மனுஷனுக்கும் நாய்க்கும். அப்போ மனுஷனை நீங்க எதிர்பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, இவங்க எங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது, நான் இவ்வளோ நாள் நல்லது பண்ணேன், நான் இவங்களை பெற்று வளர்த்தேன், நான் இவங்கள இப்படி வளர்த்தேன், இப்படி பண்ணேன், அப்படி பண்ணேன், இதே நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இந்த பாம்பு குத்தி உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை செத்து போயிருக்கும். நீங்க மன்னிக்கணும். உங்களுக்கு விரோதம் வந்த வார்த்தைகள் நீங்க மன்னிச்சு தான் ஆகணும். தட்டிட்டு உதறவிட்டு போகும்போது உங்களுக்கு லைஃப் இருக்குமா? அடுத்தது பார்க்கலாமே. அடுத்த வசனம் படிங்க அப்படியே. தீவுக்கு முதலாளியாகிய புபிலியு என்னும் பெயர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்துக்கு சமீபமாய் இருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் விசாரித்தான். புபிலியினுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். இப்போ சோர்ந்து போயிருக்கிற பவுல் பாம்பை உதறி விட்டார். அடுத்தது ஹீலிங் பண்ண ஆரம்பிச்சிட்டார் மற்றவங்களுக்கு. யார்? ஒரு மனுஷனுடைய பிபிலியஸோட அப்பா. புபிலியுவா பேரை சரியில்லையா, கிஷோர்னு வச்சுக்கலாம்ல. பிபிலியஸோட அப்பா. ஏன்னா ரத்த பேதி தானே போட்டிருக்கு. ரத்த பேதியா பேதிக்கு ஒரு ஹீலிங் நடந்திருக்கான். கை வச்சு ஜெபம் பண்ணியிருக்காரு. அப்போ சில காரியங்கள் மற்றவங்களுக்கு ஹீலிங்காக இருக்கும். இன்னைக்கு நம்ம உடைக்கப்படுற காரியங்கள் அநேகருக்கு ஹீலிங்காக இருக்கும். நம்ம அநேகருக்கு பிளெஸிங்காக இருக்குன்னா சில வாட்டி உடைக்கப்பட்டு தான் ஆகணும். அந்த சூழ்நிலை தள்ளப்படும். நிறைய வாட்டி நான் யோசிச்சிருக்கேன், ஏன் எங்கள் அப்பா 16 வயசில் சாகணும், அவர் நான் ஒரு 24 வயசுல 25 வயசில் நான் கல்யாணம் பண்ணி என் குழந்தையெல்லாம் பார்த்து அவர் தாத்தான்னு சொல்லி மடியில் என் குழந்தைய உட்கார வச்சு இருந்திருக்கலாம். முடிஞ்சிருச்சு, என்ன பண்ண முடியும்? இப்படியெல்லாம் கேள்வி கேட்டிருக்கேன். ஆனால் அங்கேயே உட்காரல. ஆனா இப்ப எனக்கு தெரியும், அப்பா இல்லாத பிள்ளை வளர்ந்தா பாரம் என்னன்னு தெரியும். வாடகை வீட்டுல இருந்தா சூழ்நிலை எவ்வளவு கஷ்டமா இருந்தா எப்படி இருக்கும் தெரியும். இப்ப உங்களுக்கு ஒரு ஜெப ரிக்வெஸ்ட் வருது, எனக்கு அப்பா இல்ல, எனக்கு ஜெபம் பண்ணுங்க. யார் இப்ப ஊக்கமாக ஜெபம் பண்ணுவான்? அப்பா இல்லாத பிள்ளையா? அப்பா இல்லாத பிள்ளை ஜெபம் நல்லா பண்ணுமா? இல்ல அப்பா இருக்கிற பிள்ளை நல்லா சொந்த வீட்டுல இருக்கிற நல்லா ஜெபம் பண்ணுமா? ஏன் சொல்லுங்க? அதுக்கு வலினா என்னன்னு தெரியும். என்ன மாதிரி ஆயிடக்கூடாது ஆண்டவரே, என்ன மாதிரி காலத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா செத்துடக்கூடாது ஆண்டவர். அந்த வேதனையோடையும். அப்போ சில காரியங்கள் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்க முடியும், உங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். பவுல் அநேகருக்கு பிளெஸிங் வந்திருக்காரு. அடுத்ததான் ஹீலிங் பண்றாரு. நீங்க பாருங்க, தொடர்ந்து நீங்க பார்த்துட்டே இருந்தா அவர் ஹீலிங் பண்ணிட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா ரோமுக்கு போறாரு. அடுத்தது ஆண்டவர் ஒரு ப்ராமிஸ் கொடுத்து ரோமுக்கு கொண்டு போவன்னு ஒரு வாக்குத்தத்தம், அதுவும் நிறைவேற ஆரம்பிக்கும். அதுவும் நம்ம வசனத்தில் பார்க்கலாம். நீங்க உதறி தள்ளுங்க. அடுத்த வசனம் படிச்சுடுங்க ஐயா. இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். மற்ற ஜனங்கள். அப்போ ஒரு பாடல போறீங்கன்னா அது அநேகருக்கு ஹீலிங் நடக்க ஆரம்பிக்குன்னு அர்த்தம். கேள்வி கேட்காதீங்க, ஆண்டவரே நம்ம இப்படி விட்டீங்க, ஏன் இதெல்லாம் அனுமதிச்சிங்க? அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அக்னியாக இருக்கலாம், இல்லை நம்ம சூழ்நிலை நம்மளே அந்த அக்னியை போட்டுக்கொண்டதாக இருக்கலாம், தெரியாது. எந்த விதமான அக்னினாலும் இன்னைக்கு எக்ஸாமை மிஸ்ஸே பண்ண முடியாது. கண்டிப்பாக இன்னைக்கு 8 hours தூங்க சொன்னாங்கல்ல, யார் சொன்னாங்க? மெடிக்கல் பற்றி பேசிட்டு சிஸ்டர் சொன்னாங்க 8 hours தூங்குங்க. நான் யோசித்தேன், 8 hours நம்ம வாழ்க்கையில் தூக்கமாக இருக்கேன்னா, 8 hours ஃபஸ்ட்டு குழந்தை வந்தவுடனே 6 hours ஆயிடுச்சு, 6 hours 2வது குட்டி வந்தவுடனே 4 hours ஆயிடுச்சு, அடுத்தது சபை வந்தோடனே சுத்தமாக போச்சு. இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கை அந்த சேலஞ்ச் மத்தியிலையும் நீங்கள் கர்த்தருக்கு பெஸ்ட்டான டைமை கொடுக்க ஆரம்பிங்க. இந்த சேலஞ்சு கண்டிப்பாக இருக்கும், சாவர வரைக்கும் அது இருக்கும்.
பேரண்டிங்கில் ஹார்ட்ஷிப் கண்டிப்பாக இருக்கும், கெரியரில் கண்டிப்பாக ஹார்ட்ஷிப் இருக்கும். எதுவுமே ஈஸியாக வந்துடாது. சில பேர் கிடைக்கிறத பார்த்து அதை வச்சு கம்பேர் பண்ணாதீங்க. பவுலுடைய கஷ்டத்தை பாருங்கள், அவருக்கு அவ்வளோ ஹார்ட்ஷிப் வந்திருக்குங்க. ஒரு வேளை உங்கள் வீட்டில் இருக்கிற பாம்பை திருத்த பாருங்கள். நீங்கள் நல்லா ஜெபிச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற காரியங்கள் மாறும், வியாதிகள் மாற ஆரம்பிக்கும். நீங்க கர்த்தருக்குள்ள ஆழமாக ஆவியில அனல் கொண்டு இருக்கும் போதோ எந்த மரணத்தின் காரியங்களும், எந்த இந்த மாதிரி தப்பான காரியம் அப்படின்னா காலத்துக்கு முன்னாடி சாவர மரணங்கள், சில ஆபத்துக்கள்லாம் வராது. சில பாம்பெல்லாம் இருக்கும், நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அந்த பாம்பு குத்தும். நீங்க அனல் மூட்டைங்க பாருங்க, விறகுக்குள்ளதான் இருந்திருக்கு, ஆனா அந்த விறகு அக்னியில போட்ட விடனே அதுல இருக்கிறது வந்து கொத்த ஆரம்பிச்சுட்டு இருக்கு. அதே போல நீங்க அக்னியா மாறும் போதோ உங்களுக்கு விரோதமா சூழ்நிலை மாறும். என்னடா இன்னைக்கு 1 hour ஜெபிச்சேன், எந்த நல்லதும் ஆகல, திடீர்னு வேலையில திட்டுறான், அடுத்த நாள் சமாதானம் போயிடுச்சு. இதெல்லாம் ஏன்னா ஆவிக்குரிய மண்டலத்தில் ஏதோ ஒரு மாற்றுதல் நடந்துட்டு இருக்கு, நீங்க உணரணும். அப்ப ஏதோ ஸ்பிரிச்சுவல் பேட்டில் நடந்துட்டு இருக்கு. அதை வின் பண்ற வரைக்கும் நீங்க அந்த பேட்டில்குள்ள போய் தான் ஆகணும். பாம்பு அது குத்திய சாவரங்க தட்டி விடுற வரைக்கும் அதை நீங்க தியானிச்சீங்கன்னா நம்மளுடைய ஆவிக்குரிய நிலைமை செத்துடும். கேட்க ஆரம்பிச்சிடும், ஆண்டவரே ஆண்டவர் நீங்க இருக்கீங்களா, நான் பேப்டிசம்லாம் எடுத்தேன், எதுவுமே நல்லது நடக்கல, நான் என்ன பண்ண போறேன். எப்படி அனலாக இருப்பதுன்னா நல்லா பைபிளை படி. ஒரு வசனத்தினால 1 வருஷம் படிங்க. ஒரு வசனத்தோட 365 நாள் அதே வசனத்தை தியானிக்க ஆரம்பிங்க. கொஞ்சத்துக்கு உண்மையாக இருங்க. நல்லா அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க. அது உங்களை அனல் மட்டும். அந்நிய பாஷை வர இல்லையா, ஒருவேளை அது பேச கிருபை இல்லையா, சபைக்குள்ள வந்தீங்கன்னா அதை கேளுங்க, அது உங்களை மாற்றும். இல்லைன்னா வந்து போயிட்டே தான் இருப்பீங்க. சபைக்குள்ள வருவீங்க போவீங்க, வருவீங்க போவீங்க. ஒரு கொட்டாய் வர அப்படி இப்போ ஒருத்தர் இன்னொருத்தவங்க விட்டாங்க, நான் தூக்கமே இல்லாமல் சபைக்குள்ள வந்தாலும் எனக்கு கொட்டாய் வந்தது கிடையாது. ஏன்னா கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்பேன், எனக்கு ஒவ்வொரு வேர்டும் முக்கியம். ஏன்னா என் லைஃப்பை தலைக்கீழாக மாற்றின வார்த்தைகள் வசனங்கள், அதை கேட்க நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். புரியுதா? அப்போ டங்ஸ் அதிகமாக பேசணும். 1 hour பேசிடணும். பைபிள் எப்படியாவது படிச்சிடணும், இல்லை வாரத்துக்கு 3 வாட்டி பைபிள் படிச்சிடுங்க. இது எல்லாமே அனல் படுத்துமா, கர்த்தர் விருப்பப்படுகிறார். அனல் கொண்டு எழும்புங்க. அனலாக இருக்கிறோமா, அக்னியாக இருக்கும் போதோ எந்த சர்ப்பமும் உங்க வீட்டுக்குள்ள இருக்காது, எல்லா சூழ்நிலைகளும் மாறும். அப்போ ஒருவேளை சர்ப்பம் கடிச்சிட்டு இருக்குன்னா நீங்க அனலாக மாறுறீங்க, அது உங்களை அட்டாக் பண்ணுது. இன்னும் அனல் அப்படியே எக்ஸ்ட்ராவா நீங்க அப்படியே ஹீட்டை ஏத்திட்டே போங்க, வீட்டில் கண்டிப்பாக சூழ்நிலைகள் மாறும். ஃபைனலாக இன்னொரு வருஷம் படிச்சு முடிச்சிடலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 23 verse 11. பவுல் கிட்ட இருந்த ப்ராமிஸ், கர்த்தர் கொடுத்த ப்ராமிஸ். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். ஓகே, அப்படின்னா இவ்வளோ ஹார்ட்ஷிப் வந்துச்சு, சாப்பிட்ற மாதிரி சூழ்நிலை, ஷிப்பு உடஞ்சிடுச்சு, கடலில் மாட்டிட்டாரு, ஆனால் உயிர் போல. கர்த்தர் நம்ம மேலே வைத்திருக்கிற ப்ராமிஸ் கண்டிப்பாக நடக்கும். எந்த ஊருக்கு கொண்டு போகணும்னு நினச்சிருக்கிறாரோ, என்ன தடை வந்தாலும் அந்த ரோமுக்கு போய் சேர்ந்துடுற. அடுத்ததெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரோமுக்கு போயிடுற. உங்கள் மேலே வைத்திருக்கிற திட்டம் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் அதுக்கு இடத்த கொடுக்கணும். உங்கள் டேலண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், நேரத்தை கொடுக்கணும், கொஞ்சம் பலத்தில் ஏதாவது நீங்கள் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஸ்பிரிச்சுவலாக வளர ஏதாவது பண்ணணும். இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா ஆவிக்குரிய நிலைமை செத்து போயிருக்குமா. ஃபைனலாக இன்னொரு வசனம், 2 வசனத்தை படித்து முடிக்கலாம். ரோமர் படிச்சல ஃபர்ஸ்ட் 12-11 சத்தமாக லேட்டாக வந்தவங்க பாருங்க. இதுதான் கர்த்தர் விருப்பப்படி ரோமர் 12-11 விருப்பப்படுகிறார். அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியிலே அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். fervent in spirit, be boiling in the spirit, எரிஞ்சு கொண்டே இருக்கணும்னு கர்த்தர் விருப்பப்படுகிறார். 2வது லூக் 12:19 12:49 படிக்க ஆரம்பிக்கலாம். லூக் 12:49. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அவர் விருப்பப்படுகிறார், அக்னியாக இருக்கணுமா. சரி, சில கோட்ஸை வந்து நான் படிக்கிறேன், அதை கேட்டுக்கங்க, முடிஞ்சா டிஸ்பிளே பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கோட்டை போடலாம் எட்ரியன், அது மட்டும் கொஞ்சம் இங்கிலீஷில் பாருங்கள். செட் யுவர் லைஃப் ஆன் ஃபயர், சீக் தோஸ் ஹூ ஃபேன் யுவர் ஃபிலிம்ஸ். உங்ககிட்ட இருக்கிற அக்னியை இப்போது நெருப்பு கொஞ்சம் இருக்குது, அந்த அக்னியை கொஞ்சம் அந்த காற்று போட்டால் அந்த அப்படியே அக்னி பற்றிங்க பார்த்துருக்கீங்களா? ஒரு டைம் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். எங்கள் ஆயா வீட்டில் சட்டியில் அடுப்பு கறியெல்லாம் போட்டு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், சுடு தண்ணியை அதை காய வச்சுட்டு இருந்தாங்க. அப்போலாம் அடுப்பு கறியில் எங்கள் அண்ணா கூப்பிட்டான், அது வந்து அழிஞ்சு போயிருந்துச்சு. எங்கள் அண்ணா கூப்பிட்டுட்டு, டே தம்பி அதில் கை விடா அப்படியே அவனை டெம்ப் பண்ணிகிட்டே இருந்தான். சரினான்னு சொல்லிட்டு கையை விட்டுட்டேன். எதில்? சாம்பலுக்குள்ளே வச்சேன் பாருங்கள், ஃபுல்லாக கை சுட்டுச்சு.
கை ஃபுல்லாக சுட்டுட்டு அப்படியே வெந்து போச்சு, பர்னால்லாம் போடுற மாதிரி. ஆனால் எங்கள் அண்ணா வாங்கினா பாருங்க அடி, எங்கள் ஆயா கிட்டேயும் எங்கள் அம்மா கிட்டேயும். அதுக்கு அவனே நெருப்புக்குள்ளே கை விட்டுருக்கலாம். அவன் என்னை தூண்டி அதுக்குள்ளே கையை விடுன்னு உணர்வு கொடுத்து வச்சுட்டேன். அப்போது அனல் அப்படி தான் இருக்கும், உள்ளுக்குள்ளே அக்னி இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் அந்த அடுப்பில் கொஞ்சம் காற்று விட்டுனா அந்த அனல் பற்றிக்கும். பார்த்துருக்கீங்களா? சில வாட்டி அனல் வந்து உங்கள் அப்பாவாக இருக்கலாம். எங்கள் வீட்டில் ஒரு அனல் இருந்துச்சு. எங்கள் அப்பா எங்கள் அம்மா அடிச்சுட்டே இருப்பார், ரொம்ப அடிப்பார், ரொம்ப கொடூரமாக அடிப்பார். எங்கள் அப்பா டைம் பாஸ்க்குலாம் சிலிண்டர் தான் பற்ற வைப்பார், டைம் பாம் ஆட்டோ பாம்லாம் இல்லை. அப்போ உங்கள் அப்பாலாம் எவ்வளோ கிரேட் தானே. அவங்கள ப்ளஸ் பண்ணுங்கள், ஆனர் பண்ணுங்கள். அப்படியே நிற்காதீங்க கரெக்ஷனுக்கு வருதுமா, நீ என்ன கரெக்ட் பண்ணுற, ஏப்பா எனக்கு தெரியும் அப்படிலாம் சொல்லாத. எங்கள் அப்பா மாதிரிலாம் உங்களுக்கு மாட்டினா செத்திங்க. அப்படி பண்ணுவார் அவர். தீபாவளி பட்டாசு அடிக்கிற மாதிரி சிலிண்டரில் தான் பார்த்துக்குவார். அந்த மாதிரி எங்கள் அம்மாவை வந்து அப்புறமா சின்ன வயசில் நான் பார்த்துருக்கு. இதெல்லாம் என்னுடைய அக்னி வந்துச்சு. கெரோசின் ஊற்றுவார் மேலே, ஜாலிக்கு நினச்சிங்களா, பற்ற வைக்கிறதுக்கு. சண்டை ஆச்சுனாக்கா அப்போ இன்னைக்கு இருக்க சின்ன சின்ன பிரச்சனை நம்ம ஊதி பெருசாகி ஐ டோன்ட் வாண்ட் யூ, ஐ வாண்ட் டிவோர்ஸ் பண்ணுவோம். கரெக்டா? எங்கள் அப்பாலாம் வந்து கெரோசின் அதுக்கு நான் அப்படிலாம் தாங்க சொல்லு. நான் கெரோசின்லாம் ஊற்றி அப்படிலாம் அப்படி இருந்தாங்க. நான் அதை என்கரேஜ் பண்ணல, அது தப்பு தான். ஆனால் எனக்கு அது ஒரு அக்னி இருந்துச்சு. அவர் எங்கள் அண்ணன் பார்த்தாரு ஒரு நாள், வீராப்பா. அவர் எந்த படம் பார்த்தாருன்னு தெரியல, தனுஷ் படம் தான் பார்த்துட்டு தெரியல. கராட்டே கிளாஸ் போயிருந்தாரு. எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவை அடிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு தொடப்பத்தில் ஒரு ராடு கட்டி இருக்கும், ஒரு இரும்பு ராடு இருக்கும், அதை வச்சு அடிச்சுட்டே இருந்தார். எங்கள் அண்ணன் பிடிச்சிட்டுக்கிறான் அந்த ராடை. இத்தனை நாள் வீரவில், அப்பா எங்கள் அம்மா மேலே நீ கையே வைக்காதீங்கப்பா, எதுவாக இருந்தாலும் என்ன வச்சுக்கோங்கப்பா அப்படின்ட்டு வீராப்பா பேசிக்கிறாரு, படம் பார்த்துக்கிறாரு போல. வாங்கலாம் பாருங்க எங்கள் அண்ணன் அந்த அடி வாங்கியிருக்கான். எங்கள் அம்மானாலும் உயிர் தப்பிச்சிடுவாங்க அடி வாங்கி, அந்த அடி வாங்கியிருக்கான். சில பேருக்கு அக்னி அப்படி இருக்கும், குடும்பத்தில் பிரச்சனை, ஆனால் எல்லாம் நல்லதுக்கு தான். அதை பார்த்து என் மனைவி அடிக்கக்கூடாதுன்ட்டு நான் ட்ரெயின் ஆகிட்டேன். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் கையை வச்சுருந்தேன் மனைவியை என்ன இருக்கும், என்ன போட்டல் இருப்பாங்க. சரி, அந்த மாதிரி ஒரு அக்னியாக இருக்கலாம். அங்கே போட்டிருக்கு ஃபேன் யூ ஃப்ளேம். எது அக்னியாக இருக்கோ, கொஞ்சம் அக்னி இருக்கா அது அனல் மூட்டு. சபைக்கு வந்துட்டீங்க, அந்த ஆராதனை வேலை நீ அக்னி கொஞ்சம் பத்திடுச்சா, அதை நீ ஃபேன் பண்ணு. உன் கூட இருக்கிற ஃபேன் பண்ணணும். இன்னைக்கு நிறைய மனைவிமார்கள் சோம்பேறியா இருக்கலாம், இல்லை கணவன் ரெண்டுமே தத்திங்களா இருப்பாங்க. சாரி டு டெல், ஓகே, டோன்ட் வரி, டோன்ட் மிஸ்டேக் மீ, டோன்ட் கெட் அஃபெண்டட். ஆனால் உண்மையாக தான் ரெண்டு பேருக்கு ஜபம் இருக்காது. ஆனால் சபைக்கு மட்டும் அப்படியே ப்ரைஸ் லார்ட் அப்படியே இந்த இதெல்லாம் ஃபார்மல்ஸ்லாம் போட்டு உள்ள ஆவியை செத்து போயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் விட்டுக்கலாம், சென்ட் அடிச்சுக்கலாம், எல்லாமே ரைட்டு தான். ஆனால் உள்ள ஸ்பிரிட் எப்படி இருக்கு, எப்படி இருக்கு, உங்களோட ப்ரேயர் லைஃப் எப்படி இருக்கு, உங்க பிள்ளைகள் எப்படி வளர்க்க போறீங்க? அப்ப அனலே இல்லைன்னா பாம்பு இல்லாம என்ன பண்ணோம்? இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஐயோ என் மருமக பிரச்சனை, ஐயோ என் மாமியார் பிரச்சனை. ஐயா பாம்பு இருக்கு என் வீட்டுல, உங்களுக்கு தெரியாத ஒளிஞ்சு கொண்டு இருக்க ஆவிக்குரிய மண்ணில் இருக்கிற பாம்புங்க நிறைய இருக்கு, அது கொத்திட்டு இருக்கு. அதுக்கு ஜெபம் இருக்கணும் லைஃப்ல. அனலாக இல்லைன்னா அங்க போட்டிருக்க, நீங்க அனலாக இருக்க விருப்பப்படுகிற கர்த்தர். இன்னொரு வசனம் போட்டிருக்கு, நான் அனல் அக்னியை போட வந்தா அது இப்ப பத்தி எரியணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ பத்தி எரியணும் எப்படி இருக்கணும்? நீங்க அக்னியா இருக்கீங்க, நீங்க தான் விறகுகள், ஓகேவா? நீங்க தான் விறகு. நான் நெருப்பு போடணும் உங்க மேல, எப்படி போடணும்? எப்படி போடலாம்? கெரோசின் ஊற்றணுமா? நீங்க காஞ்சி போய் இருந்தீங்கன்னா, தாகத்தோடு ஆண்டவர் மேல காஞ்சி போய் இருந்தீங்கன்னா, கண்ட குப்பைகளை எடுத்து போட்டு காஞ்சி போய் இருந்தீங்கன்னா, அது சும்மா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அது பத்தி எரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அப்பப்போ ரிவைவல் மீட்டிங்லாம் வைக்க தேவையில்லை, அப்பப்போ ஹீலிங் மீட்டிங் வைக்க தேவையில்லை. ஒரே ஒரு அனாயிண்டிங் தான் வாழ்க்கையை மாற்றிடு. அது என் வாழ்க்கையில் மாற்றிடுச்சு. என் திங்கிங் பேட்டர்னை மாற்றுந்து ஒரு மீட்டிங் தான், ஒரே ஒரு அனாயிண்டிங், அது மாற்றும். கண்டிப்பாக அபிஷேகம் நமக்குள்ள கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். உன் அழைப்பு என்ன, இதெல்லாம் நீ கேட்க ஆரம்பி. வாலிப்பு என்ன, இதெல்லாம் கேட்க ஆரம்பி. இது ஒரு கோட்டை ஆயிடுச்சா, அடுத்தது இன்னொரு கோட்டு. The mind is not a vessel to be filled, but a fire to be kindled. மைண்ட், மூளை வந்து இன்னைக்கு கண்ட வெசில போல கண்ட குப்பையில சேர்த்துக்கொள்றோம். நான் இப்படி நான் அப்படி. ஆனால் அங்கே போட்டிருக்கு நீ நெருப்பு, பட் ஃபயர் இருக்கணுமா, அதுக்குள்ள மைண்டில் ஃபயர் இருக்கணுமா. எதை நினைச்சு நெருப்புடான் கண்ட குப்பையை பார்க்கவா? அதுக்காக இல்லை, கர்த்தரை குறித்து ஃபயர் இருக்கணும், வாழ்க்கையை குறித்து ஒரு ஃபயர் இருக்கணும். இது எல்லாமே நினைக்கும் மைண்டு ஃபயர் ஆகிடும். யோசிச்சுட்டே இருப்ப எவ்வளோ வயசானாலும் எது இருந்தாலும் தட்டி விட்டு போவீங்க. நான் இந்த சபையில் தான் கற்றுக்கொண்டேன். நான் நிறைய பிரச்சனைகளை வந்து யோசிச்சுட்டே இருப்பேன். அப்போ வந்து நான் பாஸ்டர் ஜான் அணியில் கிட்ட சொல்லுவேன், இது மாதிரி ஆயிடுச்சு பாஸ்டர். நான் அவர் ஒரே ஸ்லாங்கில் தான் சொல்லுவார், பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு. தெரியுமா, அது சத்யராஜ் ஸ்லாங்கு அப்படின்னு. தட்டி விட்டு போகலாம்ப்பா அப்படின்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பார்த்துருக்கேன். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த பாம்பா கடிச்சிச்சா பவுல் மாதிரி போ, அது செத்து போச்சு. இப்படி விட 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 வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்க ஐயோ பாம்பு கடிச்சிச்சு பார்த்தியோ, எங்க ஆயா செத்துட்டாங்க, நானும் செத்து போறேன் அப்படின்னா, ஆயா உனக்கு உயிர் கொடுத்துச்சு. ஆயா உயிர் கொடுத்துச்சா? கொடுத்தாங்களா? யார் கொடுத்தா? யார் ரட்சிப்பை கொடுத்தா?
சின்ன சின்ன விஷயத்தை ஊதி பெருசாக்காதீங்க, அதை அடங்குங்கள். அடுத்தது படிக்கலாம். Just as a candle is useless until you light it. எப்படி ஒரு கேண்டல் யூஸ் ஆகாம இருக்குமோ, a man is useless, a man or woman is useless until the fire inside his soul is light. அப்படின்னா ஆவியில இருக்கிற அக்னி பத்திரலாம் யூஸ்லெஸ்ஸா. புரியுதா? ஒரு கேண்டல் பத்த வைக்கல, கேண்டல் யூஸ் ஆகுது உங்க வீட்டில் சும்மாவே இருக்கும். பத்த வச்சாதான் கேண்டல் யூஸ். அப்போ உள்ள அனல் இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக நம்ம இருப்போம், அநேகருக்கு பிளெஸிங்காக இருப்போம். அடுத்தது ஆயிடுச்சு, அவ்வளோதான் கோட்டு. The finest steel has to go through the hottest fire. இப்போ இன்னைக்கு பில்டிங் கட்டெல்லாம் ஸ்டீலெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதை போட்ட அனலில் வச்சு சுடுவாங்க பாருங்க, பார்த்துருக்கீங்களா? கம்பியெல்லாம் காய்ச்சிருது, கம்பி காய்ச்சிருதெல்லாம், அது அவ்வளோ அனலில் போகுமா. அவ்வளோ அனல் உங்கள் அப்பா பண்ணிட்டாரா? உங்கள் அப்பாவை குறையெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கும்ல, உங்கள் அப்பாலாம் பெருசு உங்கள் அம்மாலாம் பெருசுன்னு. அவ்வளோ அனல் உங்களை மூட்டிட்டாங்களா? இல்லை இல்லை, எங்கள் அப்பா மாதிரி அனல் மூட்டினாங்களா? தீபாவளிக்கு பட்டாசு சிலிண்டர் ஆனால் பற்ற வச்சாங்களா உங்கள் அப்பாக்கள்? இல்லைல்ல, நம்மளதெல்லாம் பாவம் வாயில்லாத பூச்சிகள். அப்படி மனைவிகள் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் அப்படின்றவங்க வாயில்லாத தகப்பன்மார்கள்லாம் இருக்காங்க. அப்போ உங்களுடைய தகப்பனும் தாயும் கனப்படுத்து. இந்த மாதம் ஃபாதர்ஸ் டேவா, பெஸ்ட்டான கிஃப்ட்டை கொடுக்கு. அதுவும் கடன் வாங்கியில் பெஸ்ட். சும்மா சொன்னேன், புரிஞ்சுக்கோங்க. ஹானர் யுவர் பேரண்ட்ஸ், ஹானர் யுவர் பேரண்ட்ஸ், கனப்படுத்து, பெஸ்ட்டாக எது பண்ணு. ஃபாதர் டே வருதான், மதர் டே வருதான். எங்கள் அப்பா சாகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று தான் யோசித்தேன், எப்படியாவது எங்கள் அப்பாவுக்கு நல்ல புது தண்ணி வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன். எப்போ எந்த ஏஜில் யோசிச்சிருப்பேன்? எப்போ? 15, 14 அது முடியாமல் போச்சு. அப்பா செத்து போயிட்டார். இப்போ நான் அவர் எங்கே இருக்கிறார்? கொரியர் அனுப்ப முடியுமா? இருக்கிறத பெஸ்ட்டாக இருக்கும் போது பண்ணிவிடு. செத்துட்டு அப்புறம் ஃபோட்டோவில் ஒரு மாலையை மாட்டிட்டு 40 பேர் சோறை போட்டுட்டு ஒரு வாழைப்பழத்தை வச்சுட்டு இதெல்லாம் நம்ம பண்ண கிமிக்ஸ் எல்லாம் பண்ண வேண்டிய வேலை தேவையில்லை. அவர் எங்கே போனார், அவர் இங்கே போனார், ஆராய்ச்சி பண்ணுற ரிசர்ச் வேலை நம்ம வேலை கிடையாது. இருக்கிற வரைக்கும் அவர் கனப்படுத்துங்கள். இருக்கிற வரைக்கும் குடிகாரர்கள் அப்போவா கனப்படுத்து, தவறான அப்போ கனப்படுத்துங்க. நீங்கள் படுத்தி தான் ஆகணும், கனப்படுத்துங்க. எங்கள் அப்பா மோசமான அப்போ தான் அப்படின்னா டிசிப்ளின் பண்ணார், கொடுமையாக இருந்தார், பாசத்தை காட்டல. ஆனால் அவர் பண்ண டிசிப்ளின் இன்னைக்கு என்ன ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னைக்கு உங்கள் அப்பா அம்மா பூமரை தரலாம், போக போக அந்த பூமரை நினச்சி யோசிப்பேன், அம்மா எப்படி இருந்தாங்களே, அப்பா எப்படி இருந்தாங்களே. புரியுதா? புரிஞ்சா எழுந்து நிற்கலாமா? நம்ம ஜெபிக்க போகிறோங்க.